நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள அதிரடிப்படையினர். உணவக உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூடு. எதிர்கட்சிகளை கண்டு தலை தெறிக்க ஓடும் மக்கள். ரணிலுக்கு தொடரும் மாற்றம். செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் மீள ஆரம்பம். 20 வருட சிறை தொடரும் சிக்கல். இன்று ரணிலுக்கு எதிரான இறுதி வழக்கு. நீதிமன்றத்தில் சூம் மூலம் முன்னிலையாக உள்ள ரணில். ரணிலுக்காக 300 சட்டத்தரணிகள் முன்னிலை. அடுத்து ராஜபக்சர்களுக்கு செக் வைக்கும் NPP அரசாங்கம். தென்னிலங்கையில் 3 மாதங்களாக படுக்கையில் இருந்த மனைவியை கொன்றுவிட்டு உயிர் மாய்த்த கணவன். தொடர்பன விரிவான செய்திகள். கொழும்பில் எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பொது ஒழுங்கை பேணவும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ சட்ட மீறல்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதி பகுதியில் காரில் வந்த ஒருவர் உணவக உரிமையாளரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். நேற்று இரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சம்பவத்தில் கைத்துப்பாக்கி ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான உணவக உரிமையாளர் துப்பாக்கிதாரியுடன் மோதலில் ஈடுபட்ட நிலையில் சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் கைத்துப்பாக்கி ஒன்று, 4 தோட்டாக்கள் மற்றும் வெட்டு ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் இருந்து மக்களை கொழும்புக்கு அழைத்து வரும் ரகசிய ஏற்பாட்டினை எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டுள்ளனர். எனினும் இந்த முயற்சிக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியின் கோரிக்கையை ஏற்க மறுப்பதாக அரசு தரப்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தமக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களை பேருந்துகளில் ஏற்றி வர எதிர்க்கட்சியினர் கடும் பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றனர். அதற்கவைய பேருந்துகளில் மிகவும் குறைவான மக்களே உள்ளதாகவும் சில பேருந்துகளில் 8 வரையிலான பேர் மட்டுமே உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்ற செயலில் ஈடுபடும் எந்த ஒரு நபருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அதற்கமைய மக்களின் ஆதரவு கிடைத்து வருவதாகவும் அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினர் மீது சட்டம் பாயும் என அனுர அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 33வது நாளான நேற்று திங்கட்கிழமை 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் ஆரம்பமானது.
நேற்றைய தினம் ஏற்கனவே இருந்த அகழ்வு தளங்களை மேலும் விரிவாக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேபடி கடந்த 6ஆம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக இதுவரை 41 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் இருந்து 141 மனித எண்பு தொகுதிகளும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 இருந்து 9 மனித எண்பு தொகுதிகளும், மொத்தமாக 150 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது GPR ஸ்கேன் அறிக்கைகளின் பிரகாரம் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றை விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ள நிலையில் பாதீடுகளை தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டு விளக்கு பொறியிலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் அவரது உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாவது கேள்விக்குறியாகவே உள்ளது. அவரது உடல்நிலை குறித்து 5 நிபுணர்கள் கொண்ட மருத்துவர்கள் குழுவால் நேற்று பிற்பகல் சிறப்பு அறிக்கை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குறித்த அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது உடல்நிலை காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்தியர்கள் குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நீதிமன்றம் தெரிவித்தால் இன்று நடைபெறும் நடவடிக்கைகளில் அவரை சூம் மூலம் இணைக்க சிறைச்சாலைகள் துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டு இன்று வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க உடல்நல குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள், கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிய பகுதிகளில் இன்று காலை முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் சுமார் 300 சட்டத்தரணிகள் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் எதிர்க்கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோட்டை நீதிமன்ற வளாகத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர்களின் கலந்துரையாடலின் பின்னர் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனுடன் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து வழக்கறிஞர் குழுக்களும் மேற்கு மாகாண அமைப்பாளர்களும் நீதிமன்றத்துக்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அமைதியை பேடும் நோக்கில் இன்று கோட்டை நீதிமன்றம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயகுமார் புட்ல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று பிற்பகல் 1 மணிக்கு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை நிரூபணமாகியுள்ளதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரணிலுக்கு மாத்திரமல்ல, விரைவில் ராஜபக்சக்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்களுக்கு உரித்தான சட்டமே ஜனாதிபதிகளுக்கு உரித்தாகும். அவர்களுக்கு பிரத்யேகமான சட்டம் இல்லை. அதன் பிரகாரமே ரணிலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பிலும் விரைவில் விசாரணை நடத்தப்படும். அலோசியஸிடம் பணம் பெற்றவர்கள் குறித்தும் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் வங்கி வழங்கியுள்ள ஆணையில் இது முக்கியமான விடயமாகும். அதனை நிறைவேற்றுவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பொல்கோசோவிட்ட கிரிகம்பமுனு பகுதியில் உள்ள வீடொன்றில் 75 வயதுடைய ஆணொருவர் தனது 69 வயதுடைய மனைவி நைலோன் நூலால் தூக்கிட்டு கொலை செய்த பின்னர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர்களது மகள் மற்றும் அவரது கணவர் இன்று கோமாகம மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றுக்காக சென்றிருந்தனர்.
அந்த நேரத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மகள் வீடு திரும்பிய போது இந்த சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றதாகவும் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கு முன்பு இவர் தனது வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்திய புல்வெட்டும் இயந்திரத்தை விட்டு பெற்ற பணத்தில் மது அருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பெண் சுமார் 10 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக படுக்கையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.